சபையாகிய சரீரம் வளருகிறது. தலை பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கும். ஆண்டவருடைய தலை எங்கே தான்? பரலோகத்தில் இருக்குது. அவருடைய சரீரம் பூமியிலே இந்த வளர்ந்து வளர்ந்து சரீரம் என்ன செய்ய தலையோடு ஒரு நாளிலே சேர்ந்து கொள்ள போகிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் என்ன செய்யணும்? வளரணும். பனை போல செழித்து வளரணும். லீபம் கேதுருவை போல நீங்கள் செழிப்பாய் உயர்ந்து வளரணும். உங்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வர வேண்டும். அதற்கு நீங்கள் நீதிமானாய் வாழணும். நீதிமானாய் வாழணும். நோவாவை பற்றி பார்த்தோம். அவன் ஒரு நீதிமானாய் வாழ்ந்ததுனாலே ஆண்டவர் அவனுக்கு என்ன ஒரு பேழையை செய்து அவனை காப்பாற்றினார் சொல்லி. நீதிமான்களுக்கு தேவன் விசேஷ பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறான். அதனால் நாம் நீதிமான்களுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். நீதிமானுடைய சந்ததியாக வாழ வேண்டும்.